வணக்கம். இன்றைய தினம் உலக தொழிலாளி வர்க்கத்தினுடைய தினம். 1886ஆம் ஆண்டு அமெரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய சிகாகோ நகரத்தில் அங்கே இருக்கக்கூடிய பெரும் ஆலைகளில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமைக்கான போராட்டத்தை துவக்கினார்கள். 8 மணி நேர வேலை வேணும், 8 மணி நேரம் உறக்கம் வேண்டும், 8 மணி நேர ஓய்வு வேண்டும் என்று நடத்தப்பட்ட போராட்டத்தில் அன்றைய அமெரிக்க வெள்ளை ஏகாதிபத்திய அரசாங்கம் அந்த தொழிலாளி வர்க்கத்தின் மீது கண்மூடித்தனமாக காவல்துறை ஏவிவிட்டு தடியை நடத்தி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. அவ்வாறு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 8 தோழர்கள் அநியாயமாக தங்களுடைய உயிரை இழக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அன்றிலிருந்து அந்த தினத்தை, அந்த நாளை உலகத்தில் இருக்கக்கூடிய உழைக்கின்ற உழைப்பாளி மக்களுடைய தினமாக கொண்டாடப்படுகிறது. அதனுடைய உச்சமாக 1921ஆம் ஆண்டில்தான் இந்தியாவில் சென்னையில் முதலாக மே தினம் என்பது கொண்டாடப்பட்டது. அன்றைக்கு மறைந்த தொழிலாளி வர்க்கத்தினுடைய தலைவர் சிங்காரவேலு அவர்கள் தலைமையில் சென்னையிலே முதலாக மே தினம் என்பது கொண்டாடப்பட்டது. அதற்கு பிற்பாடு இந்தியாவிலும் சுதந்திர போராட்டம் வேகமெடுத்து 1945ஆம் ஆண்டு, 47ஆம் ஆண்டு, சுதந்திரத்துக்கு பிறகு 55ஆம் ஆண்டுகளில் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளாக தங்களை சங்கமாக இணைத்து கொண்டு போராடினார்கள். பஞ்சப்படி, போனஸு, 8 மணி நேர வேலை, 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை என்று சொன்னால் கூடுதல் நேர பணி நேரத்துக்கு சம்பளம், 3 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் பணிபுரிந்தால் நிரந்தர பணி என்ற அடிப்படை சட்டங்களை எல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக கம்யூனிஸ்ட் தொழிற்சங்க அமைப்புகள் போராடி பெற்று தந்தவை. தொழிலாளி வர்க்க உரிமைகள் என்பது இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் பறித்து விட்டதை கிட்டத்தட்ட பறித்து கொண்டிருக்கின்றது. 1972ஆம் ஆண்டு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மறைந்த தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழகத்தில் மே தினம் என்பது ஒரு பொது விடுமுறை நாளாக, ஒரு அரசு விடுமுறை நாளாக, ஒரு தொழிலாளி வர்க்க தினமாக கொண்டாடப்பட வேண்டும், கொண்டாடப்படுவோம், விடுமுறை அறிவிக்கப்படும் என்று அறிவித்தார். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இது ஒரு தொழிலாளி வர்க்க தினமாக, ஒரு விடுமுறை தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கும் கூட பார்த்தா இன்றைக்கு நிரந்தரமற்ற பணி செய்கின்ற லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இன்றைக்கு பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஐடி ஃபீல்டில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இன்றைக்கு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். 8 மணி நேர வேலை என்பது ஒரு 60-70 ஆண்டுகள் போராடி பெற்ற உரிமை பாரதிய ஜனதா அரசாங்கம் இன்றைக்கு கிட்டத்தட்ட பறித்து விட்டது. மீண்டும் ஒரு தொழிலாளி வர்க்க போராட்டம் மே தின நாளில் சூழறித்து மீண்டும் அடிப்படை உரிமைக்கான போராட்டத்தை அடுத்த தலைமுறை இளைஞர்கள், அடுத்த தலைமுறை தொழிற்சங்க தலைவர்கள் தலைமையேற்று நடத்துவார்கள், நடக்கும் என்று மே தின நாளில் சூழறித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.